நீங்கள் 108 இடத்துல ஜெயிச்சிருக்கீங்க, நாங்கள் 75 இடத்துல ஜெயிச்சிருக்கோம். ஒரு பைசா கூட எடுக்க மாட்டேன்ட்டு. ஆனால் விஜய் இது மாதிரி செய்ய மாட்டாரான்லாம் தெரியாது. ஆனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன சொல்கிறாரு, நான் செய்ய மாட்டேன் பண்ண மாட்டேன்றாரு. வருங்காலத்தில் விஜய் கை வைக்கலாம். ஆனால் விஜய் அப்போ நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்போம். நீங்கள் சொன்னீங்களேண்ணா இதுமாரி பண்ணலைன்னா நம்ம கேள்வி கேட்போம். இப்போ அவர் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் நீங்கள் பண்ணல தானே? இல்லை உதயநிதியோட ஸ்பீச் வந்து ஒரு முதிர்ச்சியே இல்லைல்ல. அவர் கேட்குற கேள்வியெல்லாம் வந்து கேட்ட கேள்வி, அவர் அண்ணன் ஸ்டாலினும் அதே கேள்வி தான் கேட்குறாரு, இவரும் அதே கேள்வி தான் கேட்குறாரு. அவர் ஏன் கோட்டு போட்டார், அவர் ஏன் வேஷ்டி கட்டல? இப்போ மக்கள் அதிருப்தி ஆகிட்டது வந்து எதனால் அதிருப்தி ஆகிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தான் அதிருப்தி ஆகிட்டாங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க அதிருப்தி ஆனால் எதுக்கு விஜய்க்கு ஓட்டு போட போகிறாங்க? மக்கள் அதிருப்தி ஆகிட்டாங்கன்னு சொன்னாங்களா? எந்த காரணத்துக்காக மக்கள் அதிருப்தி ஆகிட்டாங்கன்றது ஒரு விளக்கத்தை சொல்லல. மின்வெட்டுன்றது வந்து எல்லா ஆட்சியிலையுமே இருந்துச்சு. ஜெயலலிதா ஆட்சியிலையுமே இருந்துச்சு, அது டிஎம்கேவிலையுமே இருந்துச்சு. எந்த ஆட்சி வந்தாலும் மின்வெட்டுன்றது வரதான் செய்யும். ஏன்னா பற்றாக்குறை இருக்குது. இதனால் வரைக்கும் அந்த வெயிலோட தாக்கங்கள் வந்து அதிகமாக இல்லை. இப்போ வெயிலோட தாக்கங்கள் அதிகமாக இருக்குது. எல்லாம் ஏசி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதேமாரி நிறைய ஆலைகள் வந்துருச்சு. கரண்ட்டோட தேவைகள் அதிகமாக இருக்குது. அது உற்பத்தி திறன் கம்மியாக இருக்குது. அது மின்வெட்டுகள் கம்பல்சரி வரும். ஆனால் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் வந்து அந்த மின்வெட்டு பண்ணும்போது காரணமே எல்லாம் மின்வெட்டு பண்ணுவாங்க. இவங்க கொடுக்குறாங்களே இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுக்குறாங்களே, நாங்கள் மின்வெட்டு பண்ண போகிறோம், அதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு தான் அந்த மின்வெட்டு பண்ணுறாங்க. அப்போ இந்த மின்வெட்டு இந்த ஃபியூஸ்காரெல்லாம் திருடிட்டு போகிறாங்களா, அவங்களாம் வந்து யார்? டிவிகேலேருந்து பீஸ்காரர் திருடிட்டு போயிட்டு அவங்க பேர் அவங்களே கெடுத்துக்கிறாங்களா? அப்போ பிடிச்சிங்களா பீஸ்காரர் திருடிட்டு போயிட்டு? அவங்க யாருன்னு இது வரைக்கும் விசாரிச்சிங்களா? அவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க அவங்க? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்ல. விஜய் வந்துட்டு போல்டாக இருக்கிறாரு. அவர் பேசலன்னு சொன்னீங்க, இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பேசுறதுக்கு நீங்கள் விளக்கம் நின்று கொடுக்கணும். உங்களை நம்பி 75 சீட்டு இடம் கொடுத்துருக்காங்க. இப்போ பிரிஞ்சு போனால் கூட அட்லீஸ்ட் ஒரு 50 பேர்னா உங்க 50 தொகுதினா உங்கள் கையில் இருக்குது. அந்த 50 தொகுதி மக்களுக்கு நீங்கள் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுத்து அவங்கள முடிஞ்சதை 50 150 ஆக்கிறதுக்கான வழியை பாருங்கள். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் சும்மா இருந்தவனை, அதாவது ஊமையாக இருந்தவனை இப்போ பேசி வந்து அவனை பேச வச்சுட்டீங்க. அதாவது சாது மிரண்டா காது தாங்காதுன்னு சொல்லிட்டு. விஜய்க்கு பேச தெரியாமல் இல்லை. இங்கே பேசினா மீடியா வந்து நல்லதை வந்துட்டு கெட்டதாக தான் திருச்சி போடும். கிட்டத்தட்ட வந்து மீடியா பாதிக்கு பாதி வந்துட்டு தீவங்க கையில் தான் இருக்கு. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, விஜய் வந்தது நிறைய பேருக்கு பொறுக்கல. அதாவது வந்துட்டு இத்தனை நாளாக கோலை வச்சு ஒருத்தன் 75 வருஷம் ஒரு ஆட்சியை பண்ணிட்டு நேற்று வந்த பையன் உன்னை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டா நீ என்ன பண்ணுவேன்? அந்த திமிர் உனக்கு இருக்க தான் செய்யும். ஒன்றுமே இல்லைண்ணா, இப்போ இந்த இடத்துல நான் கடை போட்டிருக்கேன், இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கடை போட்டிருக்கேன். ஒரு புதுசாக ஒருத்தன் கடை போட்டானா நான் விட்டுருவேனா? அந்த திமிர் எல்லாருக்குமே இருக்கும். அந்த திமிரை எப்படி காட்டணும்னா நியாயமான முறையில் காட்டணும். மக்களுக்கு நான் நல்லது செஞ்சேன், என்னை வர வைக்கல, அதை இன்னா செய்தார ஒருத்தர் அவர் நானே நன்னயம் செய்து விடலன்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒரே ஒரு சூப்பராக சொன்னார். என்ன சொன்னாருமா? எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நான் ஆட்சி செய்கிறேன், நான் எனக்கு ஓட்டு போடாத மக்களுக்கு நான் ஆட்சி செய்கிறேன்னு சொல்லிட்டார். இப்போ நான் விஜய்க்கு ஓட்டு போடலை, ஆனால் விஜய்க்கு அந்த வார்த்தை வந்து எப்படி இருக்குது? ஒரு அரசியல்வாதியை வந்து அது ஏற்றுக்கிற பக்குவத்தில் இருக்குல்ல. அப்போ டிஎம்கேவும் அப்படிதான். எனக்கு ஓட்டு போட்டவனுக்கும் நீ செஞ்சுதான் ஆகணும், ஓட்டு போடாதவனும் நீ செஞ்சுதான் ஆகணும். நீ எல்லாருமே சேர்த்தான முதல்வராக தேர்ந்தெடுக்காங்க. உன்னை எதிர்கட்சின்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்காங்களா ஐயா? அதாவது நான் இன்னைக்கு சட்டசபையில் வந்து விஜய் கொஞ்சம் பேசலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. விஜய் இன்னைக்கு முதல் முறையாக வாயை திறந்தாரு. வாயை திறந்தவொன்னா அவர் என்ன எதை ஆரம்பிச்சார்? பார்ட்டி பண்ணுன்னு ஒன்று ஆரம்பிச்சாரா? இப்போ பார்ட்டி பண்ணுன்னு ஆரம்பிச்ச பிறகு அந்த பார்ட்டி பண்ணுன்னு ஒன்று வாங்கிட்டு தானே இருந்தாங்க. அப்போ அந்த பார்ட்டி பண்ணை இவர் வாங்க மாட்டேன்னு விஜய் சொன்னார். அதுக்கு எதிர்கருத்து தரப்பு என்ன சொல்லணும்? அவருக்கு பேசுறதுக்கு நேரம் கொடுப்பாங்க. இப்போ விஜய் பேசுகிற வரைக்கும் நின்று கேட்கணும். சரி, பார்ட்டி பண்டை பற்றி சொன்னார், இது வரைக்கும் ஊழல் செஞ்சாங்க, இப்போ ஊழல் செய்கிறவங்கள நாங்கள் வந்து செய்ய விட மாட்டோம், இதுக்கு மேலே செஞ்சாலும் செஞ்சவங்களையும் நம்ம பிடிப்போம் அப்படின்னு சொன்னார். நீங்கள் செய்யலை, நீங்கள் ஊழல் எதுவுமே பண்ணலை. அப்போ எதிர்த்து நின்று சரி செய்யுங்க, நீங்கள் ஊழல் செஞ்சால் அதுக்கு நாங்கள் கூட நிற்கிறோம், நாங்கள் கூட நின்று நம்ம 2 பேருமே அந்த ஊழலை 25 இடத்துல ஜெயிச்சிருக்கோம். உங்களுக்கு நாங்கள் சலைச்சவங்க கிடையாது. உங்களுக்கு எனக்கு எத்தனை ஓட்டு வித்தியாசம்? இதில் ஒரு 25, அதில் ஒரு 10ன்னு வச்சிங்களா, 35 தொகுதி தான் வித்தியாசம். 17 லட்சம் ஓட்டு வித்தியாசம். ஓகேவா? மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. விஜய் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போயிடலாமா அழகா?